அதிர்ஷ்டம். எல்லாருக்குமே அதிர்ஷ்டத்தின் மேல ஆர்வம் உண்டு. எனக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தையே பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட அதிர்ஷ்டத்தின் மேல ஆர்வம் உண்டு. ஆனா இந்த அதிர்ஷ்டமே யார் மேல ஆர்வப்படும்? அதிர்ஷ்டம் யார விரும்பும்? இந்த கேள்விகளுக்கான விடையத்தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன், பாபிலோனின் மாபெரும் செல்வந்தர் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கதை ரொம்ப நீளமான கதைங்க. ஆனா நான் ரொம்ப சுருக்கமா தான் சொல்ல போறேன். ஏற்கனவே புத்தகத்தை வாசிச்சவங்க மன்னிச்சுக்கோங்க. இப்ப கதையை கேட்டுருவோமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. அது செல்வ வளம் மிக்க பாபிலோன். தொங்கு தோட்டங்களும் தங்க கோவில்களும் பணக்காரர்களுடைய வீடுகளும் நிறைந்த அந்த பாபிலோன்ல வித்தியாசமான ஒரு இடம் இருந்தது. அதுக்கு அறிவின் கூடாரம்னு பெயரும் இருந்தது. அது என்ன அறிவின் கூடாரம் அப்படின்னு பார்த்தா, அது ஒரு கோவில் போன்ற கட்டடம். அதுல நிறைய அரங்கங்கள் உண்டு. ஒவ்வொரு அரங்கத்திலையும் விவாதங்கள் நடப்பதுண்டு. அதாவது அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய வியாபாரிகள், பணக்காரர்கள், அறிவாளிகள்னு கூடி ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு அந்த அரங்கத்துல வச்சு விவாதம் பண்ணுவாங்க. இதனால அறிவு பெருகுது இல்லையா? அதனால அந்த இடத்துக்கு பேரு அறிவின் கூடாரம். இப்படிப்பட்ட அந்த அறிவின் கூடாரத்துக்கு அடிக்கடி வருகை தந்த ஒரு நபருடைய பெயர் அர்காத். அர்காத் ஒரு பெரிய வியாபாரி. தன் உழைப்பால அதிக செல்வம் சேர்த்த நபர். விவாதங்கள்ல தேர்ச்சி பெற்றவர். அவருடைய தலைமையில நடக்கிற விவாதங்கள் ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்கும். அதனால ஒரு நாள் அறிவின் கூடாரத்துல ஒரு கூட்டம் கூடுது. அர்காத்தின் தலைமையில ஒரு விவாதமும் நடக்குது. அன்றைய விவாதத்துக்கான தலைப்பு அதிர்ஷ்டம். அதிர்ஷ்ட தேவதை யார்கிட்ட வருவா, யாருக்கு கை கொடுப்பா, யார் அவளுக்கு பிடிக்கும், இப்படி பல கேள்விகளை பலரும் கேட்டாங்க. உங்கள சிலருக்கு இப்படி தோணலாம், என்னடா தலைப்புது, உழைப்பாளிகள், புத்திசாலிகள், பணக்காரர்கள்னு இருக்கிற இடத்துல போயும் அதிர்ஷ்டத்தை பத்தியா விவாதிப்பாங்கன்னு. ஆனா அதுக்கும் ஒரு காரணம் உண்டுங்க. அன்னைக்கு தான் அந்த ஊரை சேர்ந்த ஒரு நெசவாளருக்கு அனாமத்தா ஒரு பொன்முடி கிடைச்சிருந்தது. எதிர்பாராம வந்த ஒரு பணம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளவுதான் உழைக்கிறவங்களா இருந்தாலும், எவ்வளவுதான் பணக்காரங்களா இருந்தாலும், கூட இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு அனாமத்தா பணம் வர்றத பார்த்து ஒரு மாதிரி இருக்கத்தானே செய்யும். அது மாதிரிதான் அங்க இருந்தவங்களுக்கும். அதனாலதான் அதிர்ஷ்ட தேவதையை குறித்து விவாதம் தொடங்குச்சு. அந்த விவாதத்துல தலைவர் மாதிரி இருந்தது யாரு? அர்காத் தானே. அதனால அர்காத் எல்லாரையும் பார்த்து கேக்குறாரு, சரி எல்லாரும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு அத பத்தியே பேசுறீங்களே, இப்ப சொல்லுங்க, உங்கள யாரெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள், யாரெல்லாம் அதிர்ஷ்டத்தால உயர்ந்து வந்தீங்க? அந்த அறை முழுவதும் ஒரே மௌனம். அர்காத் மறுபடியும் கேக்குறாரு, எல்லாரும் பெரிய பெரிய ஆளா இருக்கீங்க, பெரிய பெரிய செல்வந்தர்களா இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க, உங்கள எத்தனை பேருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்திருக்கு? மறுபடியும் அந்த அறை முழுவதும் ஒரே மௌனம். அங்கிருந்த யாரும் பதில் சொல்லல. யாருமே தங்களுடைய முன்னேற்றத்துக்கு அதிர்ஷ்டம்தான் காரணம்னு சொல்ல தயாரா இல்ல. இதனால அர்காத் தன்னுடைய கேள்விய மாத்தி கேக்குறாரு, யாரையெல்லாம் அதிர்ஷ்டம் கைவிட்டுச்சு? உங்கள யாரெல்லாம் அதிர்ஷ்ட தேவதைய கண்ணால பார்த்தும் கூட நூலிழையில அவளை தவற விட்டீங்க? பாருங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல எல்லாருமே தயாரா இருந்தாங்க. எல்லாருமே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முன் வந்தாங்க. ஆனா வாய்ப்பு 2 நபர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. அதுல முதல் நபர் ஒரு வயது முதிர்ந்த வியாபாரி. 2ஆம் நபர் ரத்தின வஸ்திரம் தரித்த நபர், அதாவது சிகப்பு நிற உடை அணிந்த மனிதர். இப்படி இந்த 2 பேருக்கும் வாய்ப்பு கிடைக்க இப்ப ஒவ்வொருத்தரா எழுந்திருக்கிறாங்க. தங்களுடைய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஆரம்பிச்சது வயது முதிர்ந்த நபர். இந்த புத்தகத்துல அவருக்கு பேரெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இப்படியே சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனால நான் அவருக்கு ஒரு பேர் வைக்கிறேன். அவரோட பேரு சமஸ். இதுவும் ஒரு பாபிலோனிய பேர் தான், அதனால குழப்ப வேண்டாம். சமஸ். இப்ப வயது முதிர்ந்தவரா இருக்கிற இந்த சமஸ் 30 வருடங்களுக்கு முன்னால ஒரு வாலிபனாக இருந்தாரு. அவருக்கு வயது 25, திருமணமாகி இருந்தது, தொழில் ஆரம்ப நிலையில இருந்தது, ஓரளவுக்கு வருமானம் ஈட்டவும் தெரிஞ்சிருந்தது. அதனால தன் ஆசை மனைவியுடன் ஒரு வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு சமஸ். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த சமஸ் என்ன பண்றாரு, தன்னுடைய தந்தையை சென்று சந்திக்கிறாரு. அவருடைய தந்தை சமஸுக்கு ஒரு யோசனை வழங்குறாரு. நீங்க இந்த புத்தகத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்.
பாபிலோனிய தந்தைகள் மிகவும் வித்தியாசமானவர்கள். ரொம்ப கெடுபிடியோட தான் பிள்ளைங்களை வளர்த்தாங்க. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ தன்னுடைய தொழிலை தூக்கி அப்படியே கொடுத்தது கிடையாது. தன்னுடைய செல்வத்தை வாரி வாரி வழங்குறதும் கிடையாது. அப்படி செஞ்சா பிள்ளைகளுக்கு அறிவு வளராதுங்கிறது அவங்க நம்பிக்கை. அதனால மகன் மகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததும் கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்து நிறைய அறிவுரையும் கொடுத்து நீயே தொழில் செய்யன்னு அனுப்பி வச்சிருவாங்க. அப்பப்ப தொழில் குறித்த முதலீடு குறித்த அறிவுரையும் வழங்குவாங்க. ஆனா அது அறிவுரையாதான் இருக்குமே ஒழிய அதிக அளவு பணம் கொடுக்கிற வழக்கம் அந்த தந்தைகளுக்கு கிடையாது. அதே மாதிரிதான் சமசுடைய தந்தையும் பணம் கொடுக்க தயாரா இல்ல. ஆனா நல்ல திட்டம் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சதும் தன்னுடைய மகனுக்கு அதை தெரியப்படுத்த நினைச்சாரு. அது என்ன திட்டம்? ஒரு நிலத்தை வாங்கி பண்படுத்தி அதுல லாபம் பார்க்கிற திட்டம். ஆமாங்க, இந்த சமசுடைய தந்தைக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பருக்கு ஒரு மகனும் இருந்தார். அந்த மகனும் இந்த சமச மாதிரிதான் சொந்தமா தொழில் செஞ்சுட்டு வந்தான். வருமானத்துல ஆரம்ப நிலையில இருந்தான். அப்போ அவனுடைய கவனத்துக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஊருக்கு ஓரமா ஒரு பரந்த நிலம் இருக்கிறதாகவும் அந்த நிலம் மற்ற விளைநிலங்களுக்கு மேட்டு பகுதியில இருக்கிறதாவும் அவனுக்கு தெரிய வந்தது. பொதுவா அந்த மாதிரி நிலங்களை யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த நிலங்கள்ல விளைச்சல் இருக்காது. அதுல ஒரு கிணறு வெட்டணும்னா கூட ரொம்பவே கஷ்டம். அதை பராமரிக்கிறது கஷ்டம். ஒரு தொகையை முடக்கிட்டு காத்திருக்கிறது கஷ்டம். இது மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கிறதால அந்த மாதிரி நிலங்களுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலத்தை தான் வாங்க முற்பட்டான் நண்பரின் மகனான அந்த வாலிபன். ஆமா, அவனுக்கு என்ன அவசரம்? நிலத்தை வாங்குவான், கிணறு வெட்டுவான், தொடர்ச்சியா அதை பண்படுத்துவான். ஒரு 9-10 வருஷம் ஆன பிறகு அதே நிலம் பெரிய விளைச்சல் நிலமா வரும். அந்த சமயம் அதை வித்தோ குத்தகைக்கு விட்டோ பணம் வாங்கிக்குவான். பெரிய லாபம் கிடைக்கும் இல்லையா? ஏன்னா வாங்கும் போது மத்த விளைச்சல் நிலங்களை விட குறைவான விலைக்குத்தான் வாங்குறான் இல்லையா? அதனால சரியா யோசிச்சு அந்த நிலத்தை வாங்க நினைக்கிறான் அந்த நண்பனுடைய மகன். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் அந்த வாலிபனுக்கு தடையா இருந்தது. அந்த நிலத்தை மொத்தமா வாங்குற அளவுக்கு, அந்த நிலத்துல மொத்தமா முதலீடு செய்யற அளவுக்கு அந்த வாலிபன் கிட்ட பணம் இருக்கல. அந்த நிலையிலையும் அவன் புத்திசாலித்தனமா யோசிக்கிறான். நம்ம ஏன் முழு தொகையையும் நம்ம மட்டுமே போடணும்? பேசாம கூட சிலரை சேர்த்துக்கலாமே. நம்மள மாதிரியே இருக்கிற 11 நபர்களை நம்ம கூட சேர்த்துட்டு மொத்தம் 12 நபர்களா இந்த முதலீட்டுல இறங்கலாமே. லாபம் வரும்போது அவரவர் போட்ட தொகைக்கு தக்கதாக அவரவர் லாபமும் எடுத்துக்கலாமே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த புத்திசாலித்தனமான யோசனைய தன்னுடைய தந்தை கிட்டையும் பகிர்றான். இப்ப அடுத்து என்ன செய்யணும்? அவன மாதிரியே இருக்கிற 11 நபர்களை அவன் கூட சேர்த்துக்கணும். சரியா? இது மாதிரியான சூழ்நிலையில தான் இந்த செய்தி சமசுடைய தந்தையின் காதுக்கு வருது. பொதுவா பாபிலோன்ல இருக்கிற செல்வந்தர்கள் இது மாதிரி திட்டத்தோடு ஒரு வாலிபன் வந்தா 3 விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க. 1, அந்த திட்டம் நடைமுறையில் சாத்தியமானு யோசிப்பாங்க. 2, அதுல முதலீடு செய்து தொகையை முடக்கி காத்திருக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட நேரம் இருக்கான்னு யோசிப்பாங்க. 3, அந்த திட்டத்துல இருக்கிற எல்லாருமே நியாயமானவங்களா, எல்லாருமே புத்திசாலிகளா அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த 3மே தெளிவா இருந்தா அந்த திட்டத்துல இணைவாங்க, இல்லன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த வாலிபன் சொன்ன திட்டத்துல இந்த 3ம் மிகவும் தெளிவாக இருந்தது. சமசுடைய தந்தைக்கு அந்த திட்டம் சிறந்த திட்டம்னு தோணுச்சு. அதனால அவர் என்ன பண்றாரு பாருங்க. நேரா சமஸ் கிட்ட வராரு, அந்த திட்டத்தை பத்தி சொல்றாரு. அந்த நிலத்தை வாங்குற 12 பேர்ல நீயும் ஏன் ஒருத்தனா இருக்க கூடாது? நீயும் ஏன் அதுல முதலீடு செய்யக்கூடாது? இப்ப வேணா அது வறண்ட நிலமா இருக்கலாம். ஆனா அதுல முதலீடு செய்யும் போது வருடா வருடமோ மாதா மாதமோ சிறு தொகையை ஒதுக்கி பராமரிக்கும் போது 10 வருஷத்துல அது விளைநிலமா மாறுமே. அப்போ பெரிய லாபத்தை எடுத்துக்கலாமே. நீ ஏன் இத பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்றாரு. அதே நேரத்துல அவர் அவனை வலுக்கட்டாயப்படுத்தல. சொல்றது சொல்லிட்டேன், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செஞ்சா போதும்னு சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. சரிதானே? அறிவுரையா இருக்கணும், கட்டாயப்படுத்துறதா எப்பவுமே இருக்க கூடாது. அது மாதிரியே அந்த தந்தையும் செய்ய சமசுக்கு அவர் சொன்ன யோசனை புத்திசாலித்தனமான யோசனையா தோணுது. தானும் அந்த நிலத்துல முதலீடு செய்யணும்னு தோணுது. ஆனாலும் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு குழப்பம். ஏன்னா அவனே இப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். எத்தனையோ ஆசைகள் இருக்கும், எத்தனையோ தேவைகள் இருக்கும். இதுல ஒரு பெரிய தொகையை கொண்டு போய் இப்படி ஒரு நிலத்துல முடக்குனா, மாசம் மாசம் வருஷா வருஷம் அதனுடைய பராமரிப்புக்கு பணம் கொடுத்தா
அது ரொம்ப சவாலா தான் இருக்கும் இல்லையா? அதனால இதையெல்லாம் யோசிச்சுட்டு குழப்பத்தோட வீட்டுக்கு போய் சேர்ந்தான். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து வீட்டு வாசல்லையே அவனுக்கு ஒரு சோதனை காத்திருந்தது. அவன் வீட்டு வாசல்லையே விலை உயர்ந்த பொருட்களோடு காத்திருந்தாரு ஒரு ரத்தின கம்பள வியாபாரி. இந்த ரத்தின கம்பள வியாபாரினா விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய நபர். அழகழகான ஆடைகள், அழகழகான ஆபரணங்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், இப்படி எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். பாக்குற எல்லாருடைய கண்ணையும் கவரும். சமஸ் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? அதையெல்லாம் பார்த்ததும் அவனுடைய மனசும் அலைப்பாயுது. வறண்ட அந்த மேட்டு நிலமா, அழகழகான இந்த பொருட்களான்னு பார்த்தா அழகழகான அந்த பொருட்கள் மேல அவனுக்கு ஆர்வம் போகுது. அவன் கையில மீந்த தொகைக்கு அவரிடமிருந்து சில பொருட்களை வாங்குறான் சமஸ். வாங்கும்போது தான் மனசுல அவன் இப்படி யோசிச்சுக்கிறான், சரி இப்போ அந்த நிலத்தை வாங்கலன்னா என்ன, இன்னொரு நாள் வாங்கிக்கலாம். இந்த நிலம் இல்லைன்னா என்ன, இன்னொரு நிலம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அன்று வந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அவனுக்கு திருப்பி வரவே இல்லை. அவரை தவிர மீதி 12 பேரும் நிலத்தை வாங்கினாங்க, 12 பேரும் பராமரிச்சாங்க. 10 வருஷம்லாம் இல்ல, வெறும் 6 வருஷத்துல அந்த நிலம் அவங்க போட்டதுக்கு 10 மடங்காக பணத்தை அவங்களுக்கு பெருக்கி கொடுத்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் கூட அந்த நிலத்தை வாங்கின 12 பேரையும் அதிர்ஷ்டசாலிகள்னு வாயார சொன்னாங்க. இப்படியாக அந்த கதையை சொல்லிட்டு அந்த வயது முதிர்ந்த நபர் சமஸ் அறிவின் கூடாரத்துல வச்சு சொல்றாரு, ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு. ஆனா எனக்கு தெரியும் இல்லையா, கண்ணெதிரில அந்த வாய்ப்பை தவற விட்ட எனக்கு தெரியும் இல்லையா, அதிர்ஷ்டம்னா வேற ஒண்ணுமே கிடையாது. சரியான நேரத்துல நமக்கு வர்ற சரியான வாய்ப்பும் அதை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்துற நம்ம அறிவும் தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் வயது முதிர்ந்த சமஸ் இந்த கதையை சொல்லி முடிக்க அங்கிருந்த அத்தனை பேருக்கும் ஒரு விஷயம் ஒழுங்கா புரிஞ்சிச்சு. அதிர்ஷ்டம்னா வேற ஒண்ணுமே கிடையாது, சரியான இடத்துல கிடைக்கிற வாய்ப்பு, அந்த வாய்ப்பை கண்டறிகிற அறிவு, அந்த வாய்ப்புக்காக நம்ம கொடுக்கிற உழைப்பு, அது கனிய வர்றதுக்காக நம்ம கொடுக்கிற நேரம், இதுதான் அதிர்ஷ்டம். இது யாருக்கு தெரியுதோ அவங்கள தான் அதிர்ஷ்ட தேவதைக்கு பிடிக்கும். அவங்கள தேடிதான் அவ மறுபடியும் வருவா. இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த கதை மூலமா நானும் சொல்றேன், அதிர்ஷ்டத்தை பழிக்காதீங்க, அதிர்ஷ்டமே இல்லைன்னு புலம்பாதீங்க. உங்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க, அல்லது வாய்ப்பு வரும்போது அதை கண்டறிகிற அளவுக்கு அறிவையாவது வளர்த்துக்கோங்க. உழைப்ப கொடுங்க, அது பழுக்கிறதுக்கான நேரத்தை கொடுங்க, முன்னோக்கு பார்வையோடு செயல்படுங்க. இத நீங்க பண்ணுனா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இத செய்யறவங்களோட அதிர்ஷ்டம் தங்கும். இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த கதை இதோட முடியல, இதுக்கு இன்னொரு பாகம் இருக்கு. அந்த பாகமும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், அதுலயும் நிறைய ரகசியங்கள் தெரிய வரும். ஆனா அந்த பகுதியை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம அடுத்த வார திங்கட்கிழமை இந்த கதையுடைய 2வது பாகத்தோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.